நான் போன ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது பருப்பு பொடி தராங்க. அந்த பருப்பு பொடியை சாதத்தோட நெய் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். 1/4 கப் கடலை பருப்பு அதை நல்லா பொன்னிறமா வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். 1/4 கப் பைத்தம் பருப்பு அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். 1/4 கப் பொட்டுக்கடலை அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். 10 to 15 பல்லு பூண்டு தோல் நீக்காம அதையும் வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே இல்லாத போது சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். 4 வரமிளகாய், 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அதையும் வறுத்து பிளேட்ல மாத்திக்கணும். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிச்சு அதை பிளேட்ல மாத்திட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உப்பு சேர்த்து அதையும் ஒரு அரை அரைச்சிட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சுட சுட நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. பை.